பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட உலகம் முழுவதுமாய் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகிறது. ஏன் இது கொண்டாடப்படுகிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் என்பது இயேசுவினுடைய பிறப்பை குறிக்கிறது. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி, ஏன் மனிதனாய் அவர் பிறந்தார் என்று சொல்லி வேதத்தினுடைய ஆதாரத்திலிருந்து 2 வசனத்தை நாம் எடுத்து பார்ப்போமானால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் எல்லா ஜனத்தினுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமம் இப்படியாய் குறிப்பிடுகிறது, he saves all the peoples from their sin. அப்படி என்றால் தேவன் முதலாவது நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு நீக்கும்படியாய் பிறந்தார். அல்லேலூயா. 23வது வசனம் சொல்லப்படுகிறது, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. முதலாய் படைக்கப்பட்ட ஆதாம் செய்த பாவமானது, அதற்கு பின்பதாய் வந்த எல்லா சந்ததியும் அந்த பாவம் பின்தொடர்ந்து அது பழுகி காரணத்தினால தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. தேவனுடைய கரத்தினால் படைக்கப்பட்ட மனிதனுக்கும் தேவனுக்கும் அந்த உறவானது துண்டிக்கப்பட்டது. அதற்கு காரணமாகியது பாவமே. அந்த பாவத்தை நம்மை விட்டு நீக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி நம்மளுடைய ஆடையிலையும் இல்லை நம்முடைய வீட்டை அலங்கரிப்பதிலையும் நம்முடைய சபையை அலங்கரிப்பதில் மாத்திரம் அல்ல, அவர் எதற்காய் வந்தார் என்பதை உணர்ந்து இந்த நற்செய்தியை பிறரிடத்திலும் சொல்லுவதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையினால் இந்த நாளிலும் கூட பிறருக்கும் இந்த நற்செய்தி அறிவிங்க. நீங்களும் அவருடனே கூட உறவு கொள்ள அவரிடத்தில் உங்களுடைய பாவங்களை அர்ப்பணிங்க. ஆமென்.